ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமே ஆனந்தம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது பாசிப்பருப்பு சப்பாத்தி. சப்பாத்தியில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். ஸ்டஃப்டு சப்பாத்தி, அப்புறம் ஆலு சப்பாத்தி, கேரட்டு, காலிஃப்ளவர், இந்த மாதிரி நிறைய சப்பாத்திஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பை வச்சு கொஞ்சம் மசாலா சேர்த்து ஒரு சப்பாத்தி. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இந்த கிண்ணத்தில் பாசிப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ட்ரைன் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வானொலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். சோம்பு வாசனை பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய். பெருங்காயம், 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் ஜீரக பொடி. ஜீரகத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பவுட்ரு பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு 2-3 செகண்ட் வதக்கின்ட்டு நம்ம இந்த வடித்து வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ தண்ணியெலாம் இழுத்தாச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதில் கசூரி மேத்தி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஆறிடுத்து. இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு மாவு சேர்க்குறேன். கோதுமை மாவு. தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இதை முதல்ல கலந்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்துக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை சப்பாத்திகளை விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு மூடியால் இதை நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்தோன்னா இந்த ஓரத்தில் அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் இருக்காது. இதை இப்போ சூடான தோசைக்கல்லில் போட்டுடலாம். இப்போ நம்மளோட பாசிப்பருப்பு சப்பாத்தி ரெடி. ஒரே மாதிரியான டிஷ்ஷஸ் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.